அனைவருக்கும் வணக்கம். நாளை மே 23 வைகாசி பௌர்ணமி. இந்த ஒரு நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி பூஜை செய்ய வேண்டும், அது மட்டும் அல்லாமல் பெருமாளுக்கு எப்படி சத்தியநாராயண பூஜை செய்ய வேண்டும், அதனை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். முதலில் இந்த வைகாசி பௌர்ணமியானது வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் முருகன் அவதரித்த நாளாக இந்த வைகாசி பௌர்ணமியானது அழைக்கப்படுகிறது. இந்த ஒரு நாளில், அதாவது வைகாசி பௌர்ணமியானது வைகாசி விசாகம் முடிவதற்கு முன்பாகவே இரவு மே 22 இரவு 7 மணியிலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த பௌர்ணமியானது மே 22 இரவு 7 மணியிலிருந்து மே 23 இரவு 8 மணி வரை இந்த ஒரு வைகாசி பௌர்ணமியானது ஆரம்பமாகி இந்த பௌர்ணமியானது நடக்க இருக்கின்றது. இந்த ஒரு நாளில் நம்ம எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று முதல்ல பார்த்து விடலாம். பௌர்ணமி தினத்தில் வீட்டில் நம்ம எப்படி பூஜை செய்யலாம் என்பதையும், சத்தியநாராயணன் பூஜையும் நம்ம எப்படி செய்யலாம் என்பதையும் தற்பொழுது முழுமையாக பார்த்து விடலாம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதற்கு நீங்கள் நம்ம சேனலை புதிய பார்வையாளராக இருந்தாலும் பரவாயில்லை, யாராக இருந்தாலுமே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வரும். அதிலும் இந்த வைகாசி பௌர்ணமியானது மிகவும் முக்கிய பௌர்ணமியாக கருதப்படுகிறது. சிறப்பு பௌர்ணமியாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்று பார்த்தோம் என்றால், முருகன் அவதரித்த நாள். முழு பிரகாசத்துடன் ஒளி வீசும் சந்திர பகவானை தரிசிப்பதன் மூலமும் அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபட்டு நம்ம அருளை பெறலாமாங்க. பௌர்ணமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தி வழிபடுவதும் சத்தியநாராயணன் பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் அம்பிகைக்கும் பூஜைகள் செய்து வழிபட்டால் தேவியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில் அதிக நன்மைகளானது நடக்குமாம். பௌர்ணமி நாளில் வீட்டிலும் கோவிலிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மிகச்சிறந்த பலன்களை நாமும் நமது குடும்பத்தில் இருப்பவர்களும் பெற முடியுமாம். அது மட்டுமல்லாமல் இந்த வைகாசி பௌர்ணமி நாள் மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பௌர்ணமி நாட்களிலும் நாம் அசைவமும் எந்தவித கெட்ட விஷயங்களும் நாம் செய்யாமல் இருந்தோம் என்றால் மிக பெரிய அளவில் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். அடுத்ததாக நம்ம சத்தியநாராயண பூஜையை எப்படி செய்யலான்னு பார்த்து விடலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சந்திரன் பகவான் உதயமாகும் நேரத்தில் இந்த பூஜை செய்வது சிறந்தது. சத்தியநாராயண பூஜை என்பது காக்கும் கடவுளாக நாராயணனுக்கு செய்யப்படும் பூஜை. பெருமான் எடுத்த பல அவதாரங்களில் சத்தியநாராயண அவதாரமும் ஒன்று. திருமணம், வீடு, மனை வாங்கும்போது, திருவிழா என எல்லாவித நல்ல காரியத்திற்கு முன் இந்த சத்தியநாராயண பூஜை நடத்தப்படுகின்றது. அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பூஜை நடத்தப்படுகிறது. எந்தவித நல்ல காரியங்களுக்காகவும் எந்தவித நல்ல காரியத்தை நம்ம தொடங்கினாலுமே இந்த சத்தியநாராயண பூஜையை நம்ம செய்கிறது வழக்கமாக. அப்படி நீங்கள் இந்த சத்தியநாராயண பூஜையை செய்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த காரியத்தை தொடங்கினோம்னா அதில் நமக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். எந்தவித தொழிலை தொடங்கினாலும் கூட நம்ம இந்த பூஜையை செய்யலாமாங்க. பூஜை செய்கின்ற முறையை பற்றி நம்ம பார்த்து விடலாம். பூஜை செய்யும் முன் வீட்டிலும் வாசலிலும் கோலம் இட வேண்டும். வீட்டோட நிலை வாசல்லையும் பூஜை அறையிலையும் நம்ம சுத்தமாக வச்சுட்டு முடிந்தால் அலசி கூட விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் விடணுமா. அதுவும் பச்சரிசி மாவு இருக்குல்லவா, அந்த மாவை வைத்து நம்ம கோலம் இட்டோம்னா மிகவும் நல்லது. அதுக்கப்புறமா மாயிலை தோரணம் கட்டி அலங்கரிக்க வேண்டும். நம்முடைய வீட்டு வாசப்படியில் மாவிலை தோரணம், வீட்டுக்குள் யார் வந்தாலும் இந்த மாவிலை தோரணத்தை தாண்டி வர்ற மாதிரி நம்ம அலங்கரிக்க வேண்டுமாம். இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் அனைத்துமே குறைந்து விடுமாம். பூஜை செய்யும் முன் கணவன் மனைவி இருவரும் குளித்துவிட்டு சந்திரன் உதயமாகும் நேரத்தில் பூஜையை நம்ம ஆரம்பிக்க வேண்டுமாம். வீட்டில் பூஜை அறையில் உள்ள கடவுள் சிலை படங்களுக்கு பூக்களை வைத்து விளக்கேற்றி நம்ம அலங்கரித்து விட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்கேற்றிட்டு பூஜையை தொடங்கலாம். முதலில் விநாயகர் பூஜை, நவக்கிரக பூஜை செய்து பின்னர் சத்தியநாராயணர் பூஜையை நம்ம செய்ய வேண்டுமாம். கடவுளிடம் தனக்கு என்ன குறை உள்ளது, தனக்கு இந்த அருள் வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள். பின்னர் தூபம், கற்பூரம், தீபம் காட்டி பூஜை செய்ய வேண்டும். சத்தியநாராயணன் பூஜை செய்வதன் மூலம் புத்திர பாக்கியம், பட்டம், பதவி, புகழ், செல்வம், அதிகாரம், அந்தஸ்து போன்ற அனைத்து வித நன்மைகளும் பயக்கும். பல அருள் நமக்கு கிடைப்பதற்கும் அதிகப்படியான நன்மைகள் இருக்காம். நாராயணனுக்கு பிடித்தது பால், பாயாசம், பாசிப்பயிறு, கஞ்சியும் ஆகும். இதை நம்ம நைவேத்தியமாக நம்ம பெருமாளுக்கு படைக்க வேண்டுமா. பெருமாளுக்கு நம்ம எதை படைக்கணும்னு மீண்டும் கூறுகிறேன். பால், பசும்பால் இருக்கல்லவா, அந்த பாலையும் பாயாசத்தையும்
பால் பாயசமாகவும் நீங்கள் வந்து படைக்கலாம், இல்லைன்னா பாலை கூட நீங்கள் தனியாகவும் நீங்கள் வந்து படைக்கலாம். அதுக்கப்புறமா பாசிப்பயிறு கஞ்சி இதையும் நீங்கள் உங்களுடைய கைகளால் உங்களுடைய வீட்டில் வைத்து இதை நீங்கள் படைக்க வேண்டும். இதனால் சத்யநாராயணன் பூஜையின் போது நைவேத்தியம் படைத்து இதனை வந்து நம்ம நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி நாட்கள்லையும் நம்ம சத்யநாராயணன் பெருமாளுடைய புகைப்படத்தை வைத்து அதுக்கு தீப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு, ஆனால் இந்த பெருமாளோட புகைப்படத்துக்கு நம்ம இந்த தீப ஆராதனையை காட்டுறதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி நம்ம விநாயகரை வந்து வழிபட்டுருக்கணுமா, அதுக்கப்புறம் தான் இதை வந்து செய்யணுமா. அதுக்கப்புறம் நம்ம சந்திர பூஜையும் நம்ம வந்து செய்யலாம். அதேபோல் நம்ம பௌர்ணமி நாட்களில் சந்திர பகவானுக்கு பூஜை செய்வதும் மிகவும் நல்லது. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள், வீட்டில் இருக்கக்கூடிய கவலைகள், நம்ம நினைத்தது எதுவானாலும் அது கட்டாயமாக நடக்குமாம். தேவையில்லாமல் வருகின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுமாம். வீட்டின் வெளியே சந்திரன் தெரியும் இடத்தில் நாம் நம்மிடம் வெள்ளி அகல் விளக்கு இருந்தால் அதை ஏற்றலாம், இல்லையென்றால் மண் அகல் விளக்கு கூட நம்ம வந்து ஏற்றலாம். அதோடு சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் உள்ள மல்லிகைப்பூ, வெள்ளை தாமரை ஆகியவற்றை பூஜைக்கு பயன்படுத்தலாம். ஒரு சிறு தாம்பூல தட்டில் வாழைப்பழம், பால், கற்கண்டால் செய்த பொங்கல், பால் பாயாசம் உள்ளிட்டவற்றை நம்ம வைத்து பூஜை செய்யலாம். இப்படி நம்ம செய்கிறதுனாலும் சந்திர பகவானுக்குரிய முழு ஆசையும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்யும் பொழுது பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் பெருமாள் மந்திரத்தையும் கூறி வழிபட்டு வரலாம். அதற்கப்புறமா சந்திர பூஜை செய்யும்போது சந்திரனுக்கான மந்திரங்களையும் நீங்கள் கூறி வழிபட்டு வரலாம். இதனை போன்று நீங்கள் சந்திர பூஜையையும் சத்யநாராயண பூஜையையும் இந்த வைகாசி பௌர்ணமி மட்டுமல்ல, மாதம் 12 மாதங்களில் வருகின்ற அனைத்து விதமான பௌர்ணமிகளிலும் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளில் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு பூஜையை செய்து வர சொல்லுங்கள். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாட்களில் என்ன பூஜைகள் செய்ய தெரியவில்லை என்று கூறுபவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களை இதனை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். எனவே நீங்களும் கூட இந்த சத்யநாராயண பூஜையை செய்து வாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். பெருமாளை குலதெய்வமாக இருக்கின்ற அனைவருமே இந்த சத்யநாராயண பூஜையை மாதம் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் செய்வதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. எனவே தவறாமல் நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு பூஜையை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாளை மே 23 வைகாசி பௌர்ணமி. இந்த ஒரு நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி பூஜை செய்ய வேண்டும், அது மட்டும் அல்லாமல் பெருமாளுக்கு எப்படி சத்யநாராயண பூஜை வந்து செய்ய வேண்டும், அதனை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். முதலில் இந்த வைகாசி பௌர்ணமியானது வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் முருகன் அவதரித்த நாளாக இந்த வைகாசி பௌர்ணமியானது அழைக்கப்படுகிறது. இந்த ஒரு நாளில், அதாவது வைகாசி பௌர்ணமியானது வைகாசி விசாகம் முடிவதற்கு முன்பாகவே மே 22 இரவு 7 மணியிலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த பௌர்ணமியானது மே 22 இரவு 7 மணியிலிருந்து மே 23 இரவு 8 மணி வரை இந்த ஒரு வைகாசி பௌர்ணமியானது ஆரம்பமாகி இந்த பௌர்ணமியானது நடக்க இருக்கின்றது. இந்த ஒரு நாளில் நம்ம எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று முதல்ல வந்து பார்த்து விடலாம். பௌர்ணமி தினத்தில் வீட்டில் நம்ம வந்து எப்படி பூஜை செய்யலாம் என்பதையும், சத்யநாராயணன் பூஜையும் நம்ம எப்படி செய்யலாம் என்பதையும்